ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. பூனேயில் நாங்கள் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போன மினி விலாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது. இன்வைட் பண்ணதையுமே எங்கள் 2 பேருக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன். இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு. ஐ வாஸ் வெரி ஷுர் தட் இந்த யூஷுவல் கிஃப்ட்ஸ்லாம் வேணாம், எப்பயும் வாங்குற மாதிரி கிளாக்கு ஃப்ரேமுன்னு வேறு ஏதாவது யோசிப்போம் தான். ஃபைனலி ஐ கேம் அப் வித் அன் ஐடியா, இண்டோர் பிளான் வாங்கலான்னு. இண்டோர் பிளான்ட்லேயும் ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். பீஸ் லில்லி தான் வாங்கணும். பிகாஸ் பீஸ் லில்லி இருந்தால் அந்த இடமே ஒரு மாதிரி காமாக சரின்னா இருக்கும். ஸோ நர்சரிக்கு போய் பீஸ் லில்லி வாங்கணும் டக்குன்னு தெரியும் பார்த்தா ஒரு புத்தா பாட் என்னை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, உங்களுக்குள்ளேயே இந்த பீஸ் லில்லி வைக்கலாம், நான் அதையுமே வாங்கியாச்சு. பிகாஸ் புத்தா ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் பீஸ். வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் நான் பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். வெளியே தான் வச்சுருந்தேன். கோயில் ஐயர் என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு தூக்கி கொண்டு போய் பாபா முன்னாடி வச்சுட்டாரு. ஸோ அவங்க வீட்டுக்கு அப்படி தான் அந்த கிஃப்ட்டு போகணுன்னு இருந்திருக்கும் போல். ரொம்ப பிடிச்சிது. அதாவது ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி அந்த ரிசீவ் பண்ணிக்கிட்ட அக்காவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு. ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போச்சு. ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடிட்டிங், அந்த ஒர்க்லாம் பார்த்தேன். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறீங்கன்னா என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி போவீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.